நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் முந்திரி பழம் தெரியும், முந்திரி தெரியும். ஸோ அந்த மரம் எத்தனை பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அது இங்கிலீஷில் வந்து கேஷ்யூ நட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ தெரியல, முந்திரி பழம் பெருசாக பேசப்படுறது கிடையாது, முந்திரி தான் தெரியுது. இதுதான் அந்த மரம், சரிங்களா? இது இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும் இந்த மரம், இது எனக்கு தெரியுமே இது ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. நான் பார்த்ததே இல்லையேன்றவங்களுக்கு இந்த பதிவு இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். நீங்கள் கீழே வெளியே இருக்கிறது வந்து அந்த முந்திரி கொட்டை சொல்லலாம் தெரியுமா? நம்ம பெரியவங்களாம் பெரிய முந்திரி கொட்டை மாரி நீ போய் முன்னாடி நின்றுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே பாருங்கள். இது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது பாருங்கள், முந்திரி பழம். அது கீழே பாருங்கள், அதுதான் நம்ம ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். முந்திரி எவ்வளோ தொட்டு காட்டுறோம் பாருங்கள் தலைவர். இது வந்து இன்னும் பெருசாகும், முந்திரி பழம் இன்னும் பெருசாகும். இது பல்வேறு உணவுக்காக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு அந்த முந்திரி அந்த கொட்டையை உடைச்சி அதை பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுங்க என்னென்ன யூசேஜ்னு. நல்ல பெரிய மரம் படர்ந்துருக்கு. இவ்வளோ பெரிய மரம் வந்து நான் வியந்தேன். அப்புறம் என் கூட இருக்கிற அவர் ஒரு அண்ணன், ஊருக்காரர் அண்ணன், அவர் சொன்னார் இதை விட பெருசெல்லாம் எங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னாரு. அவங்களுக்கு அது சாதாரணம் தான். நம்ம சென்னையில் நமக்கு எது அரச மரம் எது ஆலமரம்னு தெரியாத மக்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வியப்பான விஷயந்தான். அது பார்க்குறது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், முந்திரி மரத்தை பார்த்துட்ருக்கோம். எங்கள் கல்லூரி சாய்ராம் கல்லூரியில் போகிற வழியில் நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெருசு வந்து எனக்கு பார்த்து ஞாபகம் இல்லை. சைடில் சின்ன சின்னதாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஒரு வியூ பார்க்குறீங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் சீசன். இதுக்கப்புறம் தான் பூ நிறைய விட்டுருக்கு இதில். ஆனால் அந்த பூக்கள் கூட நிறைய வாடி போயிடுச்சு. ஒருவேளை இந்த மழையால் காரணமாக இருக்கலாம். மக்களே, முந்திரி மரத்தை சுற்றி பார்த்துட்டிங்க. இந்த முந்திரி பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அதை கட் பண்ணி அழகாக அதை என்ன பண்ணுவாங்க, உப்பு இது பாருங்க எல்லாம் சின்ன சின்னதாக வந்திருக்கு. கட் பண்ணி கல் உப்பு போட்டு நல்லா ஒரு குலுக்கி அது சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். முந்திரி மரத்தை பார்த்துட்டிங்க. இதுவரையும் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் கிள்ள போகிறது கிடையாது, விட்டுடலாம், இது இன்னும் பெருசாகட்டும். நன்றி, வணக்கம்.